அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி சதுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த சதுரங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கும். அந்த வரிசைகளை எண்ணுங்க. கிடைமட்ட வரிசையில் 2 வரிசைகள் இருக்கின்றன. நேர்குத்து வரிசையில் 3 எண்ணிக்கைகள் இருக்கின்றன. அதை இந்த மாதிரி எழுதிக்கிறங்க. 3 × 2 அப்படின்னு எழுதிக்கிறங்க. 3ல் 1 குறைச்சி 2 எழுதிருங்க. 2ல் 1 குறைச்சி 1 எழுதிருங்க. இப்போ 3 2 6, 2 2. இந்த 2னுடைய கூடுதல் தான் அந்த சதுரங்களுடைய எண்ணிக்கை. 6 2ஐயும் கூட்டும்போது 8. இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வரிசை, 2வது வரிசை, 3வது வரிசை, 4வது வரிசை, 4 வரிசைகள் உள்ளன. அடுத்து நேர்குத்தாக 3 வரிசைகள் உள்ளன. அப்போ 4 × 3 அது 12. அதிலிருந்து 1 குறைக்கும் போது 3 2ன்னு வந்துடும். 3 2 6. அதிலிருந்து 1 குறைக்கும் போது 2 1ன்னு வந்துடும். 2 2 1 வந்தோன்னு நிறுத்திடணும். அப்போ இது எல்லாத்தையும் கூடுதல் செய்யும்போது 12 18 20 சதுரங்கள் இந்த அமைப்பில் இருக்குங்க. அதை தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா 3 வரிசை கிடைமட்டமாகவும் 3 வரிசை நேர்குத்தாகவும் இருக்கின்றன. அதை எழுதிட்டு அதிலிருந்து 1 குறைக்கும் போது 2 × 2 அப்படின்னு வரும். அதிலிருந்து ஒரு 1 குறைக்கும் போது 1 × 1ன்னு வரும். 1 வந்துருச்சு, நிப்பாட்டிக்கலாம். அப்போ 3 3 9, 2 4, 1 1. 9 1 10 4 14 சதுரங்கள் அப்படிங்கிறத இதனுடைய எண்ணிக்கையில் சொல்லிடலாம். இந்த மாதிரி கணக்குகள் வரும்போது விட்டுறாதீங்க. இது குறுக்க கோடு மூலை விட்டங்களை இணைச்சி கோடு போட்டிருக்கக்கூடிய எண்ணிக்கை. இந்த மாதிரி 1 2 3 எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் அது சார்ந்த இடங்களுடைய எண்ணிக்கையை குறிக்கிறதுக்காக சில நேரங்களில் தான் அதை கூடுதல் செய்ய சொல்லுவோம். இப்போ இடங்களுடைய எண்ணிக்கையை எழுதிக்கிறோம். அப்போ அந்த முக்கோணங்கள் போட்ட எண்ணிக்கை 4. அதுக்கப்புறம்